திருமங்கலம் அருகே விதிகளை மீறி அதிமுக நிர்வாகிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மீது திமுக சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள டி. குன்னத்தூரில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ள வளாகம் அமைந்துள்ளது. இந்த வளாகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தனது கட்சி நிர்வாகிகளை அழைத்து பணப்பட்டுவாடா செய்தும் உணவு விருந்து அளித்தும் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக திருமங்கலம் திமுக வழக்கறிஞர் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரான சிவஜோதியிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் ஆர்.பி. உதயகுமார் பயன்படுத்தி வரும் அந்த இடத்திற்கு சீல் வைத்து பூட்டவும் கோரிக்கை வைத்துள்ளனர். உதயகுமாருக்கு ஒரு தோல்வி பயம் ஏற்பட்டுருச்சு. அதனால என்ன பண்ற, அவர் தோல்வி பயத்தை இது பண்றதுக்காக வாக்காளருக்கு பணம் கொடுக்கறது, நிர்வாகிக்கு பணம் கொடுக்கறது, டெய்லியும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, இந்த வேலையில உதயகுமார் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு திருமணம் தொகுதிக்குள்ள. அதனால இது சம்பந்தமா அங்க ஆடியோ மாட்ட இன்னைக்கு வழக்கறிஞர் பிரிவும் ஐடி மனு கொடுத்துருக்கோம். அதிகாரி அவர்கள் இதை விசாரிச்சு நான் தீவிர நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக பொதுமக்களையும் கட்சிக்காரர்களையும் அழைத்து வந்து மதுரை மாவட்டம் சிறும சட்டமன்ற தொகுதி அருகிலுள்ள டி. குன்னத்தூர் என்ற இடத்தில் வழிவைத்து தினமும் காலையும் மாலையும் பொதுமக்களுக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கும் 1000 ரூபாயும் உணவும் அளித்து வருகிறார். இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. அதனால இன்று தேர்தல் நடத்தும் அதிகாரியான திருமங்கலம் ஆர்டிஓ அவர்களிடம் வழக்கறிஞரின் சார்பாக அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.